Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு MCP சர்வரை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி கிரியேட் பண்ணலான்றது ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் எப்படின்ட்டு ஸோ அதை வச்சு ஃபுல்லாக நம்ம ஒரு எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இனிமேல் நீங்கள் ஏ வித் ஆகாஷை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ சின்ஸ் இந்த MCPன்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கான்செப்ட்னால அது வந்து நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணும் கூட டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த MCP பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து டைப் ஸ்கிரிப்ட் பைத்தன், ஜாவா, கோ. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஃபுல்லாக பைத்தனில் தான் எல்லா சீரீஸும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பைத்தன்லேயே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கோட் எடிட்டராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை தான் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அது டவுன்லோட் பண்ணுறதுமே சிம்பிள் தான். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தோடனே ஒன்ஸ் இந்த டவுன்லோட் பட்டன் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு EXE ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் அது இன்ஸ்டால் ஆகிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டாக ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த MCP இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சும்மா பிப் இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அவங்க ஒரு ரெக்கமெண்டட் வேயாக என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த UVயை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லையுமே இங்கே UVன்ற இந்த பேக்கேஜ் மேனேஜர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போலாம் யாருமே ஒரு பைத்தன் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் இன்ஸ்டால் அந்த மாதிரி யாருமே கொடுக்குறது இல்லை. இந்த மாதிரி UV ஆர் போயட்ரி ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளுமே இங்கே UVயை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அதை இன்ஸ்டால் பண்ணுறதுமே சிம்பிள் தான். ஸோ பேசிக்காக இந்த ஒரே ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த கமாண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களோட அந்த பவர் ஷெல் உங்களோட இன்கேஸ் விண்டோஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பவர் ஷெல் ஓப்பன் பண்ணி இந்த கமாண்டை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் அந்த UV இன்ஸ்டால் ஆகிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பவர் ஷெல் அதை பற்றிலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா சும்மா உங்களோட அந்த கமாண்ட் லைனே உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு pipex install UVன்னு கொடுத்தாலுமே அதுவுமே உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிக்கும். இன்கேஸ் நீங்கள் லினக்ஸ் ஒரு மேக் OS யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கர்ல் கமாண்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு விண்டோஸ் அண்ட் மேக்குக்கான ஒரு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் VS கோட் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோல்டரை மட்டும் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். அண்ட் அதே மாதிரி UV நான் ஆல்ரெடி என் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து UV -version அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன UV வெர்ஷன் என்னோட சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிருக்குன்றது பார்த்துக்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த கமாண்ட் போட்டு உங்களுக்கு எதாவது வரலாம் அப்படின்னா உங்களோட UV கரெக்டாக இன்ஸ்டால் ஆகலன்ட்டு அர்த்தம். ஸோ அது மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா UV init அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே MCP server demo அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடுச்சு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த UV இனிஷியலைஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே மட்டும் நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் CDன்னு கொடுத்துட்டு அந்த MCP server demo அந்த ஃபோல்டர் நேமை மட்டும் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே UVயில் ஈஸியாக பண்ணிக்கலாம். UVVNV அப்படின்னு கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் இங்கே கிரியேட் ஆகிக்கும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் தேவையில்லாலும் பிரச்சனை இல்லை. பட் உங்களோட கம்ப்யூட்டரில் நிறைய மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு இனிமேல் பெட்டராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை ஆக்டிவேட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த டெர்மினலில் உங்கள் பேருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபோல்டர் நேமோட இங்கே வந்துடும். அண்ட் அதே மாதிரி இங்கே .env ஒரு ஃபைல் வந்து ஒரு ஃபோல்டர் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஒன்ஸ் இந்த என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து MCP நம்ம வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் அது இன்ஸ்டால் பண்ணுறதுமே சிம்பிள் தான். UV add அப்படின்னு கொடுத்துட்டு MCP CLI அப்படின்ற இந்த ஒரு கமாண்டை மட்டும் கொடுத்தாலே போதும். அண்ட் என்டர் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸுமே இன்ஸ்டால் ஆகிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம கோடிங்குள்ளே போயிடலாம். இப்போ ஆல்ரெடி எனக்கு வந்து hello.py ஒரு ஃபைலில் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன் இந்த கமாண்ட்ஸ்லாம். ஸோ இந்த MCP இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி MCPன்ற அந்த பேக்கேஜஸ் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக ஃப்ரம் MCP.server அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே சர்வரும் கிரியேட் பண்ணிக்கலாம், கிளைண்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா கிளைண்ட் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம திருப்பி அந்த கிளைண்ட்டை நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஒரு டெவலப்பர் சைடில் ஒரு AI இன்ஜினியர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வரை தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இங்கே ஃபாஸ்ட் MCPன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதோட ஒரு கிளாஸை மட்டும் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் MCP மட்டும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபாஸ்ட் MCPன்ட்டு போட்டு அண்ட் இதில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம் நீங்கள் உங்களோட MCP சர்வருக்கான நேம் மாதிரி. ஸோ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் டெமோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து ஒரு வேரியபிள்குள்ள அசைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் எங்கேருந்து கால் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் MCPன்ட்டு அது ஒரு நேம் மட்டும் நான் கொடுத்துட்டேன்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவிலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த டூல் ரிசோர்ஸ் ப்ராம்ப்ட் இந்த மூணோட அந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இப்போ டூலை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துருக்கேன், லைக் ஜஸ்ட் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்ட்டு. ஸோ இங்கே பேசிக்காக இங்கே வந்து 2 இன்புட் இருக்கும், அந்த 2 இன்புட் எனக்கு வந்து ஆட் ஆகிட்டு எனக்கு இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகும். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இதை நம்ம எப்படி ஒரு டூலாக இங்கே கால் பண்ணுவோன்றதை பார்ப்போம். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த டூல் இந்த ரிசோர்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு டெக்கரேட்டர் மட்டும் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது @ போட்டு app.tool அப்படின்ட்டு இந்த ஃபங்க்ஷன் மேலே கொடுத்துட்டிங்கனாலே இது வந்து ஒரு டூலாக ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான், பெருசாக நம்ம வந்து கோடிங் வைஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குன்னா ஸோ அதுக்கு மேலே லைக் இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டர் போட்டு டூலுன்னு கால் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு டூலாக ஆக்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த டெக்கரேட்டர்னா என்னன்னு தெரியலனா நான் சும்மா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனாக இங்கே கால் பண்ணுறது தான் இந்த மாதிரி டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் நான் இன்டெப்த்தாக போனால் அந்த டாப்பிக்கு டோட்டலாக டிவியேட் ஆயிரும். பட் நீங்கள் ஒரு இமேஜின் எப்படி பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தடு வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த கிஃப்ட்டை நீங்கள் wrap பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு கிஃப்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ணுவீங்க. ஸோ அந்த கவரை தான் இந்த டெக்கரேட்டர் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா லைக் இந்த டெக்கரேட்டரை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது, லைக் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் கெட் கிரீட்டிங்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஏதாவது ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்தேன்னா அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் எனக்கு ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ இதை நம்ம எப்படி ரிசோர்ஸஸாக நம்ம எப்படி இங்கே டிக்ளேர் பண்ணலான்றதை பார்ப்போம். அண்ட் அதுவுமே சிம்பிள் தான், லைக் அதே மாதிரி டெக்கரேட்டர் போட்டு app. இங்கே ரிசோர்ஸ் அப்படின்னு கொடுத்தா போதும். அண்ட் இந்த ரிசோர்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த பேராமீட்டராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு URI கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் சும்மா ஜஸ்ட் கிரீட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒரு நேம் இங்கே சென்ட் பண்ணோன்னா இந்த ரிசோர்ஸ் கால் ஆச்சுன்னா நமக்கு வந்து ரிட்டர்னாக ஹலோன்ட்டு அந்த ஒரு நேம் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் க்ரீட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்லியாக எப்படி நம்ம க்ரீட் பண்ணுறது, ஃபார்மலாக இல்லை கேஷுவலாக அந்த மாதிரின்ட்டு. ஸோ அதுலேருந்து என்னென்ன டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த யூசர் கொடுக்குறாங்களோ அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் ப்ராம்ப்டாக கொடுத்துருக்கேன். அண்ட் அதை டிக்ளேர் பண்ணுறதுமே சிம்பிள் தான், லைக் @app போட்டு ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கனாலே இந்த ப்ராம்ப்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூல், இந்த ரிசோர்ஸ், இந்த ப்ராம்ப்ட் இது எல்லாமே நம்ம சிம்பிளாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸோட நம்ம ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி இங்கே கால் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். இப்போ வந்து இந்த MCP சர்வரை இனிமேல் ஈஸியாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பார்த்தீங்கன்னா MCP இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இனிமேல் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ ஏதாவது டீபக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரே ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு Node.js மட்டும் தேவைப்படும். அது மட்டும் நம்ம இங்கே குயிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த Node.js இன்ஸ்டால் பண்ணுறதுமே சிம்பிள் தான், லைக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் இன்ஸ்டாலர் இருக்கும். இந்த ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபினிஷ்னு கொடுத்தீங்கனாலே உங்கள் சிஸ்டமில் Node.js இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இன்கேஸ் அது இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் டேரெக்டாக உங்களோட பவர் ஷெல்லில் கூட நீங்கள் இந்த கமாண்டை காப்பி பண்ணி ரன் பண்ணிங்கன்னா கூட உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனக்கப்புறம் உங்களோட டெர்மினல் இல்லை கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு லைக் Node-v அப்படின்னு போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வெர்ஷன் நம்பர் வரணும். வந்துச்சுன்னா உங்கள் சிஸ்டமில் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக அது இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி இந்த லிங்க்குமே நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் Node.js வந்து உங்கள் சிஸ்டமில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனக்கப்புறம் லைக் நம்ம வந்து இந்த MCPயோட இன்ஸ்பெக்டர் நம்ம டேரெக்டாக நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த கமாண்ட் மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இது கமாண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் டெர்மினலில் கொடுத்துட்றேன். சின்ஸ் இது வந்து ஒரு NPM பேக்கேஜ்னால லைக் NPMX அப்படின்னு கொடுத்துட்டு லைக் @model context protocol அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுத்துட்டேன்னா எனக்கு சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சின்ஸ் இந்த ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா எனக்கு டக்குன்னு ஆயிடுச்சு. பட் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்ஸ் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு URL மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி 127.0.01 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு போர்ட் நம்பரில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஒரு லிங்காக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து தான் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட கிரியேட் பண்ண அந்த டூல், ரிசோர்ஸ், ப்ராம்ப்ட் எல்லாமே. இப்போ நான் இதை ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அதாவது Ctrl+C கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு இந்த ப்ராசஸ் கில் ஆயிரும். கில் ஆகிட்டு நான் வந்து ஜஸ்ட் இப்போது இந்த பர்டிகுலர் நம்ம கோடிங் எழுதி வச்சிருக்கிறது அது எப்படி அந்த MCP இன்ஸ்பெக்டரோட நம்ம இன்டெகிரேட் பண்ணலான்றதை பார்ப்போம். அண்ட் இதை ரன் பண்ண வேண்டியது கமாண்ட் பார்த்தீங்கன்னா சின்ஸ் நம்ம UV இன்ஸ்டால் பண்ணாலும் அது கொஞ்சம் இனிமேல் ஈஸியாக இருக்கும். ஸோ UV ரன் அப்படின்னு கொடுத்துட்டு சின்ஸ் நம்ம வந்து இன்ஸ்பெக்டரோட தான் நம்ம அதாவது MCP இன்ஸ்பெக்டரோட தான் நம்ம வந்து இதெல்லாம் விஜுவலைஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ அதனால் MCP அப்படின்னு கொடுத்து devன்னு கொடுத்துட்டு என்ன ஒரு ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா hello.py அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படின்றது தான் அந்த ஃபைல் நேம் வச்சுருப்பாங்க. ஸோ
server.py அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்தோடனே உங்களுக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் ஆன ஆரம்பிச்சோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 URL இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் நார்மலாக அந்த ஒரு போர்ட் நம்பரோட முடிஞ்சுக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த URL நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களோட பர்டிகுலர் என்ன சர்வர் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது அங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் அமுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிளிக்கபிளாக மாறும். இல்லாட்டி நீங்கள் அந்த லிங்க்கை கூட நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் கூட போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இங்கே போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஆர்குமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்கணும் உங்களோட கரெக்டான ஃபைல் தான் இங்கே போயிருக்கா அப்படின்ட்டு. ஒன்ஸ் அது போனதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். இப்போ நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய தியரிட்டிக்கல் கான்செப்ட் நிறைய சொல்லியிருப்பேன். அது ஏன் நான் அங்கே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே அந்த கான்செப்ட்ஸ் வரும். ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் அங்கே நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் டைப்புன்னு இருந்திருக்கும். நீங்கள் போன வீடியோ ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் அது வந்து STDIO, SSC, ஸ்ட்ரீமபிள், HTTP அந்த மாதிரின்ட்டு. ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம லோக்கலில் தான் ரன் ஆகுது. ஸோ அதனால் நம்ம STDIO மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த MCP சர்வரை நீங்கள் எங்கேயாவது ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரீமபிள் HTTP செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே கமாண்ட் பார்த்தீங்கன்னா UV கொடுத்துருக்கேன். ஸோ சின்ஸ் இது வந்து ஒரு பைத்தன் பேக்கேஜ்னால நம்ம வந்து UV வச்சு பண்ணுறோம். இதே ஒரு JavaScript அப்ளிகேஷன் இல்லை நோட் அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து NPM அந்த கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த லைஃப் சைக்கிளை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியலைஸ் தான் நடந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு ரிக்வெஸ்ட் இனிஷியலைஸ் கொடுக்கும். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு வந்து இங்கே ரெஸ்பான்ஸ் இங்கே ஜென்ரேட் ஆகி ஓகே இது கரெக்டான என்னோட MCP சர்வர் தான்ட்டு எனக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் என்னால் இந்த MCP சர்வரோட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மேலே இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸ், ப்ராம்ஸ், இந்த டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டூல்ஸுக்கு போயிட்டு இங்கே வந்து லைக் லிஸ்ட் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா லைக் என்கிட்ட ஒரே ஒரு டூல் தான் இருக்குது, அதாவது ஆட் 2 நம்பர்ஸ்ன்ட்டு. ஸோ இங்கே வந்து 2 நம்பர் கொடுத்தானா எனக்கு வந்து இனிஷியலைசர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே 20 கொடுத்துட்டு இந்த ரன் டூல்னு கொடுத்துட்டோன்னா எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வரும். ஸோ பேசிக்காக இங்கே வந்து அந்த 2 இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இங்கே அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டூலை நீங்கள் ஈஸியாக இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த MCP இன்ஸ்பெக்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி எல்லா ஹிஸ்ட்ரியுமே இங்கே லாக் ஆகிக்கும். ஸோ அதுவுமே நோ ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ லிஸ்ட் ப்ராம்ப்ட்னு கொடுத்தோன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே கிரீட் யூசர் அப்படின்னு அந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு நேமை கூடி கொடுத்துட்டு லைக் நீங்கள் இங்கேருந்து கூட ஜென்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே கொடுத்தீங்கன்னா லைக் அது என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேரை மட்டும் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே லிஸ்ட் ப்ராம்ப்ட், அதே மாதிரி லிஸ்ட் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது டெம்ப்ளேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கெட் கிரீட்டிங் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல திருப்பி நான் வந்து நேம் ஏதாவது கொடுத்து லைக் அந்த இதை எதாவது வேணும்னா நான் இங்கே மாற்றி வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசோர்ஸ், ப்ராம்ப்ட், டூல்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஃப் யூசிங் MCP இன்ஸ்பெக்டர்ன்ட்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே காட்டியிருக்கேன். பட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு end to end எப்படி ஒரு பிளாக் ரைட்டர் நம்ம ஃபுல்லாக கிரியேட் பண்ணலாம் யூசிங் MCPன்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.